என் சம்சாரத்துக்கிட்ட நான் ஒரு ஐடியா விட்டேன். ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி மூஞ்சி அம்முன்னு வச்சுக்கிட்டு என்ன பார்க்காம தான் ஏக்கமா இருக்கியாங்காட்டி நினைச்சு எங்க அப்பா உன்னை மெத்தபல அனுப்பிச்சிருவாருன்னு சொன்னேன். பிள்ளையார் குடிக்க குரங்கா முடிஞ்சு போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம தான் ஏக்கமா இருக்காளாங்காட்டி நினைச்சு அவளை பெங்களூர் அனுப்புறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். என் பொண்டாட்டி பிரிஞ்சு என்ன இருக்க முடியாது. ஒண்ணு அவ என் கூட இருக்கணும், இல்லாட்டி போனா நான் அவ கூட பெங்களூர் போவேன். ஐடியா கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கல, அப்புறம் நீ என்ன தனியா ஐடியா? உனக்கு எவன்டா தினம் 490 ஆள் வருது? எதுக்கு 490? இதுக்கா? வேற ஆள பாரு, இதுக்கு 100. எதுக்கு? தானா கடையில மிட்டாய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஆறானே உங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க, மாப்பிள்ளை உடனே ஊருக்கு அனுப்புங்கன்னு தந்தி அடிக்கிறதுக்கு. பெங்களூருக்கே போய் தந்தி கொடுக்க போறியா? ஐயோ, பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு போன்ல சொல்லி தந்தி அடிக்க சொல்றேன். எம்பிட்டு துட்டு சொன்னனே 100. ஐயோ, குழந்தைங்க பரதேசி மாதிரி கையை நீட்டிட்டு நிக்கிறாங்களே. பொண்ணு ஊருக்கு போகுது, நீ பயணத்தோட இல்லையா? இந்த ஆத்மா எழுப்பு என்ன ஒரே பயணமா அனுப்பிட்டு போட்டு பெங்களூர் குளிர்ல போனாருன்னா ஒரே பயணம் தான். எங்க தேவிக்கு துணையா சரவணம் போகட்டுமே. அறிவு பொண்ணை மாப்பிள்ளை ஒண்ணா அனுப்ப சொல்றியா? ஒன்னா போனா என்னமா 3 ஆயிடுவாங்களா? வாயா மூடு. பரவாயில்ல மாமா, நானே போறேன். அதானே படிச்ச பொண்ணு தனியா தாராளம் போகலாம். போயிட்டு வரேன், உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க. சரிம்மா. உங்களை விட்டு பிரியறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு தாம்மா. அடிக்கடி லெட்டர் போடுங்க. அவசியம் எழுத சொல்றமா? சும்மாரியா பிரிவுன்னு சாதாரணமா சொல்லி அழட்டுமே. தந்தி என்னடா மாமா, தேவிக்கு தந்தி வந்திருக்கு, பிரிச்சு பாக்குறேன். மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியேட்லி ராமசாமி தந்தி அடிச்சிருக்காரு. ராமசாமி உங்க அப்பா, உங்க மதர் சீரியஸ். நிக்கியா உங்க மாமியா சீரியஸ். ஐயோ, ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட். ஜானகி வாங்க, நாம எல்லாம் புறப்படலாமே. நெவர் இம்பாசிபிள். அவன் வீட்டு வாசப்படி நான் ஏற மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க யாரல? ஷட் அப். அப்போ சரவணனாவது செகண்ட் ஷட் அப். என்னங்க மாப்பிள்ளைங்கிற முறைக்கு அவன் போய் பார்க்க வேண்டாமா? படுத்திருக்கிறவ ஜானகி, அது என்ன உங்களுக்கு எதிரியா? மருமகன் போய் பார்க்கலன்னா அந்த மகா பாவம் நம்மள சும்மா விடுமா? நிச்சயமா வராது மாமா. நம்ம வீட்லயும் தண்ணி அடிக்க அளவுக்கு யாராவது படுத்துருவாங்க. எனக்கு சின்னம்மா. நீ போய் உன் மாமியார் பார்த்து வந்து என்னால பார்க்க முடியாது. ஏன்டா? எனக்கு பரீட்சை இருக்கு. பரீட்சைக்கு போனா நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு நான் தயார் பண்ண வேண்டாம். There you are my son, there you are. நல்ல அப்பா அப்பாவை கேட்ட புள்ள. நீங்க பல்லாவரம் மேல அவன் படைக்க மேல. டேய் நீ வாமா, நம்ம போலாம். இருடா my dear son. Whatever it is, மாமியார் is மாமியார். அதனால நீ போய் பார்த்து வச்சுட்டு வந்துரு. கண்ணா என்ன மகனே, அவ காலையில 8:10க்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இங்க இருந்து புறப்படுது. அதுல நீயும் தேவியும் பெங்களூருக்கு போய் 12:30 மணிக்கு இறங்குறீங்க. உன் மாமியார பார்த்துட்டு தேவி அங்க விட்டுட்டு அதே பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல 2:30 மணிக்கு அங்க இருந்து புறப்பட்டு 6:30 மணிக்கு நீ மெட்ராஸ் வந்து சேர்ற. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு பிளேன் இருக்குது, அதுல ஏறி 8வது மணிக்கு மெட்ராஸ்க்கு வர்றேன். ட்ரெயினுக்கு திடீர்னு டிக்கெட் கிடைக்கலன்னா பஸ்ல புறப்பட்டு வந்து சேர்ற. பஸ்ல ஏறலைன்னா டாக்ஸில புறப்பட்டு வந்து சேர்ற. டாக்ஸி மெட்ராஸ்க்கு வரலைன்னா லாரியில ஏறி வந்து சேர்ற. லாரி டயர் வெடிச்சிடுச்சுன்னா நீ ராத்திரி 12 மணிக்குள்ள இங்க வந்து சேரலைன்னா நானே பெங்களூருக்கு வந்து ஒரு லாரியை மேல ஏத்தி உன்னை கொன்னுடுவேன்.